ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 12ஆம் தேதி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 20 lakh crore அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் பேக்கேஜை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 13th மே அண்ட் 14th மே 2 நாளாக அந்த பேக்கேஜை பற்றி ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே 2 நாள் கொடுத்த மொத்த அனௌன்ஸ்மெண்ட்டையும் சேர்த்து இந்த வீடியோவில் ரொம்ப ப்ரீஃபாக அட் த சேம் டைம் கொஞ்சம் டீட்டெயிலாக என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 13th மே அவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 14th மே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 13th மே அவங்களோட அனௌன்ஸ்மெண்ட் மோஸ்ட்டாக செக்டார் வைஸாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 13th மே எம்எஸ்எம்இ செக்டாருக்கு தான் அதிகமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எம்எஸ்எம்இ நம்ம பார்த்துடலாம். எம்எஸ்எம்இல ஒரு 5 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வேற. 3 lakh crore ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் ஃபார் எம்எஸ்எம்இ ஃப்ரம் த பேங்க்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ அந்த எம்எஸ்எம்இ வந்து பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்குறாங்க. 3 lakh crore ஒதுக்கியிருக்காங்க அந்த லோனுக்கு. இந்த லோன்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா கொலாட்ரல் ஃப்ரீ லோன். அதாவது கொலாட்ரல்னா ஒரு செக்யூரிட்டி. இப்போ நீங்க எப்படி லோன் வாங்குறீங்க பேங்க்ல, ஒரு செக்யூரிட்டி வைப்பீங்க, உங்களோட வீட்டு பத்திரம் இல்ல என்ன சொல்றது நகை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி வச்சு தான் நீங்க வாங்குவீங்க. பட் இந்த லோன்ல கொலாட்ரல் தேவையே இல்லை. அப்படின்றப்போ எம்எஸ்எம்இ ரொம்பவே என்கரேஜ் ஆவாங்க இந்த லோன்ஸ் வாங்குறதுக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், பேங்குக்கு என்ன ப்ராஃபிட்னா இதில் கவர்மெண்ட் 100% கேரண்டி கொடுக்குறாங்க இந்த லோன்ஸுக்கு. சப்போஸ் இப்போ எம்எஸ்எம்இ வாங்கின இந்த லோன்ஸ் டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட்டே கேரண்டி கொடுத்து கவர்மெண்ட்டே கட்டிடுவாங்க. அப்படின்றப்போ பேங்க்கும் என்கரேஜ் டு கிவ் லோன்ஸ். இப்போ எம்எஸ்எம்இயும் என்கரேஜ் பிகாஸ் ஆஃப் கொலாட்ரல் ஃப்ரீ அண்ட் பேங்க் பிகாஸ் ஆஃப் 100% கேரண்டி ஃப்ரம் த கவர்மெண்ட் அவங்களுமே கொடுக்க தயாராக இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த 2 பேருமே தயாராக இருக்கும்போது எம்எஸ்எம்இக்கு ஈஸியாக ஃபண்ட்ஸ் வந்துடும். அண்ட் இப்போ அந்த கொரோனா லாக்டவுன்ல கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால நல்ல ஃப்ளோ வரும், அவங்களோட கேபிட்டல் நல்ல ஃப்ளோ வரும் அண்ட் பிஸ்னஸ் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க எம்எஸ்எம்இ. அதுக்காக அந்த ப்ரொவிஷன். அண்ட் இந்த ஸ்கீம் அக்டோபர் 2020 வரைக்கும் மட்டும்தான், அக்டோபர் 31 தான் லாஸ்ட் டேட் இந்த ஸ்கீம் அவைல் பண்ணுறதுக்கு. அண்ட் இது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஏன் முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் வந்து எம்எஸ்எம்இக்கு மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, பேங்க்ஸ்க்கு வந்து ப்ரொவிஷனிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இப்போ நீங்க பேங்க்ல போய் ஒரு 50 லட்சத்துக்கு லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்க் அப்படைட் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதாவது நீங்க இப்போ ஒரு சேலரிட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் சேலரிட் எம்ப்ளாயிக்கும் ஒரு பிசினஸ் மேனுக்கும் அந்த ரிஸ்க் அப்படைட் மாறும். இப்போ நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயின்றதுனால உங்களுக்கு மாசம் சேலரி வந்துட்டு தான் இருக்க போகுது. அதனால உங்களோட ரிஸ்க் அப்படைட் கம்மியா இருக்கும். ஆன் த சேம் ஹேண்ட் பிசினஸ் மேனுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும் இன்கம், அதனால அவங்களோட ரிஸ்க் அப்படைட் அதிகமா இருக்கும். அப்போ நீங்க 50 லட்சம் லோனுக்கு ரெண்டு பேரும் 50 லட்சம் லோன் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் சேலரிட் எம்ப்ளாயிக்கு ரிஸ்க் அப்படைட் கம்மியா இருக்கிறதுனால ஒரு சேஃப்டிக்கு 50 லட்சம் இந்த கையில கொடுத்துட்டு இந்த கையில ஒரு 20 lakhs எடுத்து ப்ரொவிஷனிங் அப்படின்னு வச்சிருவாங்க. இப்போ பிசினஸ் மேனுக்குனா ஒரு என்ன சொல்றது, ஒரு 40 கிட்டத்தட்ட ஒரு 50 lakhs எடுத்து வச்சிருவாங்க. 100% ப்ரொவிஷனிங் பண்ணுவாங்க. இந்த கையில 50 lakhs கொடுத்துட்டு இந்த கையில ஒரு 50 lakhs எடுத்து ப்ரொவிஷனிங் தனியா உங்க பேர்ல வச்சிருவாங்க. அது ஏன் இப்படி வைக்கிறாங்கன்னா, சப்போஸ் எப்பயாவது நீங்க அந்த லோனை நீங்க கட்டல, கொஞ்சம் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு அப்படின்னா அவங்க ஆல்ரெடி எடுத்து வச்ச இந்த ப்ரொவிஷனிங் அமௌண்ட்டை கட்டி சரி பண்ணிடுவாங்க. அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் லாஸ் காட்ட மாட்டாங்க. அதுக்காக தான் அதை பண்றாங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனிங்னாலேயே நிறைய பேங்க்ஸ் வந்து லாஸ்ட்ல தான் காட்டுவாங்க அவங்க பேலன்ஸ் ஷீட்டை. ஏன்னா பயங்கர ப்ரொவிஷனிங் எடுத்து வைப்பாங்க இந்த மாதிரி லோன்ஸுக்கு. அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் இருந்துச்சு. இப்போ 100% கேரண்டி அப்படின்றதுனால இந்த ப்ரொவிஷனிங் எடுத்து வைக்க தேவையே இல்லை இந்த மாதிரி லோன்ஸுக்கு. அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் எம்எஸ்எம்இல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க சிஜிடி எம்எஸ்சி அப்படின்ற ஸ்கீமுக்காக. ஓகே, 4000 crore இந்த சிஜிடி எம்எஸ்சி ஸ்கீமுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் டு எம்எஸ்எம்இ தான். இந்த சிஜிடி எம்எஸ்சி அப்படின்னா என்னதுன்னா, கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். இதுதான் சிஜிடி எம்எஸ்சி ஸ்கீம், அதான் அந்த ஃபுல் ஃபார்ம். இப்போ இந்த ஸ்கீம், இந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எம்எஸ்எம்இ வாங்குற எல்லா லோனுக்கும் ஃப்ரம் த பேங்க் ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து வாங்குற லோனுக்கு இந்த கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்ட் வந்து கேரண்டி கொடுப்பாங்க. based on the eligibility of the MSME starting minimum from 50% to the maximum of 85% வரைக்குமே இந்த ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கேரண்டி கொடுப்பாங்க அந்த லோனுக்கு. ஸோ அந்த ட்ரஸ்ட் கேரண்டி கொடுக்கறதுனால இப்போ பேங்க் வந்து ஈஸியா லோன்ஸ் கொடுப்பாங்க எம்எஸ்எம்இக்கு எந்த கவலையும் இல்லாம, ஏன்னா இந்த ஒரு கேரண்டி இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இதில் இப்போ எல்லா எம்எஸ்எம்இ கவர் ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுக்கு சிஜிடிஎம்எஸ்சி ஒரு எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டிக்கு உள்ள வந்தாதான் அந்த எம்எஸ்எம்இயால இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த
ஒரு 200 lakhs வரைக்கும் நீங்க வாங்குற லோனுக்கு தான் இந்த சிஜிடிஎம்எஸ்சி ஆப்ஷன் இருக்கு, சிஜிடிஎம்எஸ்சி ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க, எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் இந்த சிஜிடிஎம்எஸ்சியில், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீமுக்காக ஒரு 4000 crore ஒதுக்கி இருக்காங்க. அதுதான் ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட். மூணாவது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20,000 crore allocated for debt provisioning of MSME. ஓகே, இப்போ இந்த எம்எஸ்எம்இ லோன் வாங்கியிருக்காங்க பேங்க் கிட்ட இருந்து, அந்த லோனை அவங்களால செலுத்த முடியல அப்படின்றப்போ அந்த பேங்க் வந்து அதை ஸ்ட்ரெஸ்ட் அசெட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸ்ட்ரெஸ்ட் அசெட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து என்பிஏ அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட். 90 டேஸுக்கு பேங்க்குக்கு வந்து ஒரு லோன்ல இருந்து பிரின்சிபலோ இன்ட்ரெஸ்டோ வரல அப்படின்னா அதை நான் பெர்ஃபார்மிங் அசெட் என்பிஏ அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கிற அசெட்டுக்காக கவர்மெண்ட் வந்து 20,000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு எம்எஸ்எம்இ லோன் வாங்கிட்டு அது கட்ட முடியாம தவிக்கிறாங்கன்னா ஸோ இந்த 20,000 crore அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லா எம்எஸ்எம்இக்கும் இல்ல, இப்போ ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற எம்எஸ்எம்இக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஸோ அகைன் இது எம்எஸ்எம்இக்கு ஒரு பெரிய பூஸ்டிங். அகைன் நாலாவது அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50,000 crore அலோகேட்டட் ஃபார் equity infusion through fund of fund. ஓகே, ஸோ இப்போ 50,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னா ஈக்விட்டிக்காக, எம்எஸ்எம்இயோட ஈக்விட்டிக்காக. அவங்களுக்கு ஈக்விட்டி வரணும். ஈக்விட்டினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, இந்த கம்பெனிக்கு காசு வேணும் ரன் பண்றதுக்கு. அப்போ இவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ஒன்று டெப்ட், இன்னொன்று ஈக்விட்டி. டெப்ட்னா கடன், அவங்க யாருக்கிட்டையாவது கடன் வாங்கலாம் ரேண்டமா. ஈக்விட்டி அப்படின்னா இந்த கம்பெனி வந்து அவங்களோட ஷேரை, அதாவது அவங்களோட பங்குகளை வெளியில விடுவாங்க அண்ட் பப்ளிக் நம்ம வந்து அந்த ஷேரை வாங்கிட்டு காசு கொடுத்துருவோம் அவங்க கிட்ட. இப்படிதான் கம்பெனிக்கு காசு கிடைக்கும். அதே மாதிரி எம்எஸ்எம்இக்கும் ஈக்விட்டி காசு வரணும்ல, அதுக்காக கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதில் 50,000 கோடியை போடுறாங்க. இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு என்னதுன்னா, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அது ஒரு பெரிய கான்செப்ட். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இஸ் அ டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரியலன்னா நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன் அதுக்காக. பட் இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கம்பெனில இருந்து ஒரு கம்பெனியோட ஷேரை நம்ம வாங்குறோம். ஓகே, ஸோ அப்படி நம்ம ஈஸியாக வாங்க மாட்டோம். அந்த கம்பெனி பற்றி நல்லா ஸ்டடி பண்ணணும், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டி நாலேஜ் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக போய் மியூச்சுவல் ஃபண்ட் கையில் காசு கொடுத்துருவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாங்க. டாப் பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ் அவங்க ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் ஒரு 100 ரூபா நீங்க கொடுக்குறீங்கன்னா உங்க 100 ரூபாவை 10 ரூபாவா பிரிச்சிருவாங்க. ஸோ 10 ஷேரா பிரிச்சிருவாங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு கம்பெனிலையும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்க 100 ரூபாவை 10 ஒரு 10 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி. ஓகே, ஏன்னா ஒரு கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தா கூட இன்னொரு கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணிடும். அப்போ எப்படி பார்த்தா அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தான், அவங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் காரங்களுக்கு இது ப்ராஃபிட் தான். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட பிரின்சிபல். இப்போ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் எதுக்கு இப்போ உள்ள வருது அப்படின்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நான் சொன்னேன்ல 10 கம்பெனியில் மியூச்சுவல் ஃபண்ட் காரங்க அவங்களோட காசை போட போறாங்கன்னு, அது வந்து செக்டார் வைஸாக தான் போடுவாங்க. இப்போ நிறைய செக்டார் இருக்கு எக்கனாமியில், லைக் பேங்கிங், எஃப்எம்சிஜி, இ காமர்ஸ், இந்த மாதிரி நிறைய செக்டார் இருக்கு. அதில் தான் போட போறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ சப்போஸ் இப்போ நீங்க பேங்கிங் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கீங்க, நாளைக்கு பேங்க் மொத்தமாகவே அழிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களோட மொத்த காசும் போயிடும். மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க போட்ட மொத்த காசும் போயிடும். உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். இந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கொண்டு வந்தாங்க. ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுக்கு கீழே என்ன இருக்கும்னா ஒரு 5-6 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். இப்போ நீங்க ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ல காசு போடுறீங்கன்னா அந்த காசு ஈக்குவலா அந்த 5-6 மியூச்சுவல் ஃபண்டுக்கும் போயிடும். அப்போ உங்களோட ரிஸ்க் கம்மியாயிடும். இதுதான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டோட பிரின்சிபல். இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல 50,000 கோடி போட்டு எம்எஸ்எம்இக்கு ஈக்விட்டி வர்ற மாதிரி ஈஸியா பண்ணிட்டாங்க. இதான் 4வது அனௌன்ஸ்மெண்ட். 5வது அண்ட் கடைசி முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னதுன்னா, எம்எஸ்எம்இயோட டெஃபினேஷனையே மாத்திட்டாங்க. எம்எஸ்எம்இனா என்ன, எம்எஸ்எம்இ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டெஃபினேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் இந்த மாதிரி 2 டேப்லெட் காலம் போட்டுட்டு அது ஒரு எலிஜிபிலிட்டி போட்டுருந்தாங்க. இந்த எலிஜிபிலிட்டி வந்தா நீ வந்து மைக்ரோ, இந்த எலிஜிபிலிட்டி வந்தா நீ ஸ்மால், இப்படி வச்சிருந்தாங்க. இப்போ இந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் ரெண்டையுமே ஒன்னா கலந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி டெஃபினேஷன் இருக்கு அப்படின்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 1 கோடிக்கு கீழே இருந்தா நீங்க வந்து மைக்ரோ, அதே இன்வெஸ்ட்மெண்ட் 10 கோடிக்கு கீழே இருந்தா நீங்க ஸ்மால், அதே இன்வெஸ்ட்மெண்ட் 20 crore கீழே இருந்தா நீங்க வந்து மீடியம். இதான் மைக்ரோ, ஸ்மால், மீடியம். டெஃபினேஷனே மாத்தணும்னால இப்போ நிறைய கம்பெனிஸ் எம்எஸ்எம்இக்குள்ள வந்துருவாங்க. அவங்க எம்எஸ்எம்இக்குள்ள வந்துட்டா இவங்க கொடுத்த எல்லா பெனிஃபிட்டையும் அவங்களும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ டெஃபினேஷன் மாத்தினதும் ஒரு பெரிய பூஸ்ட்.
ஸோ ஓவராலாக இதுதான் எம்எஸ்எம்இக்கு அவங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட். அண்ட் மோஸ்ட்டாக பார்க்கும்போது எம்எஸ்எம்இக்கு லிக்விடேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அதிகமான காசு அவங்களுக்கு எப்படியாவது காசு போய் சேரணுன்றதுல கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க. ரெண்டாவது செக்டாருக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எம்எஸ்எம்இ பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்த செக்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஃப்சி. ஸோ என்பிஎஃப்சி என்னன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். இதுதான் என்பிஎஃப்சி. என்பிஎஃப்சியோட வேலை என்னதுன்னா பேங்க் பண்ணுற அதே வேலை தான், லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கொடுக்கறது அண்ட் டெபாசிட்ஸ் வாங்குறது. இதுதான் என்பிஎஃப்சியோட வேலை. பட் பேங்க்கும் என்பிஎஃப்சி எப்படி டிஃபர் ஆகுறாங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெகுலேஷன்ஸே டிஃபர் ஆகுறாங்க. அண்ட் என்பிஎஃப்சியால் டிமாண்ட் டெபாசிட் அக்செப்ட் பண்ண முடியாது. டிமாண்ட் டெபாசிட் என்னன்னா நீங்கள் பேங்க்ல இப்போ டெபாசிட் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் எப்போ டிமாண்ட் பண்ணுறீங்களோ அப்போ எடுத்துக்கலாம் ஏடிஎம்ல. அந்த மாதிரி ஃபெசிலிட்டி என்பிஎஃப்சியில் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா என்பிஎஃப்சி அவங்களால வந்து செக் புக் இஷ்யூ பண்ண முடியாது ஆன் இட்ஸ் ஓன் நேம். அது ஒரு விஷயம். அண்ட் மூணாவது வந்து என்பிஎஃப்சியால் அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ், நீங்கள் இப்போ பேங்க்ல டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. அந்த ஃபெசிலிட்டி என்பிஎஃப்சியில் கிடையாது. இந்த மாதிரி சில டிஃபரன்சஸ் இருக்கு என்பிஎஃப்சி அண்ட் பேங்க். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு, செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். என்பிஎஃப்சிக்காக ஒரு 30,000 crore ஒதுக்கி இருக்காங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ வந்து என்பிஎஃப்சி கிட்ட இருந்து தான் கடன் வாங்குவாங்க. அப்போ இந்த 30,000 crore இப்போ என்பிஎஃப்சிக்கு போனதுனால என்பிஎஃப்சி ஆல்ரெடி லிக்விடிட்டி கிரன்ச் இருக்கு. ஆர்பிஐ இருந்து அவங்களால காசு வாங்க முடியல ஒழுங்கா. பேங்க் என்பிஎஃப்சி கடன் கொடுப்பாங்க, அதுவுமே கம்மியாயிடுச்சு இப்போ. அப்படின்றப்ப என்பிஎஃப்சி ரொம்பவே தத்தளிச்சுட்டு இருந்தாங்க லிக்விடிட்டி கிரன்ச்னால. இப்போ இந்த 30,000 crore என்பிஎஃப்சிக்கு உள்ள இன்ஜெக்ட் பண்ணதுனால இது ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அதோட எண்ட் யூசர் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ தான். அங்க இருந்தா லோன் வாங்க போறாங்க அதிகமா. ஸோ அதனால தான் இந்த 30,000 crore வந்து என்பிஎஃப்சிக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட். மூணாவது செக்டார் பார்த்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். இதை டிஸ்காம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு ஒரு 90,000 crore ஒதுக்கியிருக்காங்க கவர்மெண்ட். ஓகே, இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்னா இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும், தமிழ்நாடு இபி வந்து ரெண்டு வச்சிருக்காங்க, டான்ஜெட்கோ அண்ட் டான் டிரான்ஸ்கோ. இந்த ரெண்டும் தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன், ஒன்று டிரான்ஸ்மிஷனுக்காக வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ 90,000 crore இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸுக்கு ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்இசி, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இவங்க தான் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கே வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ 90,000 crore இவங்களுக்கு கொடுத்ததுனால இப்போ ஈஸியாக இவங்க வந்து இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு லோன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அவங்களோட ரிசீவபிள்ஸ், அவங்களுக்கு ஒரு ரிசீவபிள்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு ஈஸியாக கடன் வாங்கிக்கலாம். யார்கிட்ட இருந்து? ஆர்இசி கிட்ட இருந்தும் பிஎஃப்சி கிட்ட இருந்தும் ஈஸியாக கடன் வாங்கிடலாம். ஸோ 90,000 crore ஃபார் த டிஸ்காம் கம்பெனிஸ், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க. இது மூணாவது செக்டார். அடுத்து முக்கியமான செக்டார்ஸ் அவங்க ஒதுக்கின அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று டிடிஎஸ் கட் பண்ணியிருக்காங்க, டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டோட கான்ட்ரிபியூஷனையும் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டையும் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எம்எஸ்எம்இ பற்றி பார்த்தோம். எம்எஸ்எம்இ கீழே 5 அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோம். அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு 90,000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பார்த்தோம். அண்ட் என்பிஎஃப்சிக்கு ஒரு 30,000 crore அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் டிடிஎஸ் அண்ட் இந்த இபிஎஃப் கட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.